ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் நம்பர் 22 ஐபிஎல் 2024. அந்த மேட்ச்சுக்கான ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த டீம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக வந்து கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் வீடியோ வந்து ஆர்ஆர் vs ஆர்சிபி மேட்ச்சுக்கு தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். சண்டே டபுள் ஹெட்டர்னால அந்த மேட்சஸ்க்கு வந்து வீடியோ போட முடியல. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ பிளேயர் சொல்லியிருந்தேன், ஒரு 4 பேரோ 3 பேர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ட்ரீம் டீமில் வந்திருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்லர் வந்து சொல்லியிருந்தேன், இன்னும் சைன் ஆகலை இந்த சீசன். ஸோ சைன் ஆவார்னு 100 அடிச்சார். ஸோ அவர் தான் ட்ரீம் டீம் வைஸ் கேப்டன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சொல்லியிருந்தேன், பட் ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்சுமே ஃப்ளாப் ஆகிட்டார். ஆனால் ஃபேப் டூப்ளசிஸ் ட்ரீம் டீமில் வந்துட்டார். அதுக்கப்புறம் ரீஸ்டாப்லி சொல்லியிருந்தேன், அவருமே ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற கீ பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகுது. நானும் நிறையா மேட்சஸ் பார்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பிளேயர் சொல்லியிருந்தேன், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மட்டும் அதில் வர கிடையாது. மிச்சம் 3 பேர் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. ஒருத்தர் வைஸ் கேப்டனாகவும் வந்துட்டார். ஸோ நம்ம இந்த மேட்ச்சுக்கும் டீம்ஸ் பார்த்துடலாம். இன்னும் விசன் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, பெஸ்ட்டு ஸ்மால் லீக் ஆப்பு விசன் 11. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் 3 ஹெட் 4 ஹெட்டு எல்லா விதமான என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியுமே கிடையாது, நோ ஜிஎஸ்டி. டெய்லி கிவ்அவே இருக்குது, கிராண்ட் லீக்கும் இருக்குது. ஸோ 5 rupees கிராண்ட் லீக் இந்த சிஎஸ்கே மேட்சஸ்க்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh rupees கிவ்அவே போட்டிருக்காங்க இந்த சிஎஸ்கே மேட்ச்சுக்கு, சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 lakh rupees கிவ்அவே, ஃபஸ்ட் ப்ரைஸ் 10,000 rupees. ஸோ அப்புறம் அதில் 7-4 10-1 இந்த பிளேயர்ஸ்லாம் கேம்லாம் இருக்குது. ரிவர்ஸ் ஃபேண்டசி இருக்குது, பேட்டிங் பவுலிங் எல்லா ஃபேண்டசியுமே இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்கு, ஜிஎஸ்டியுமே கிடையாது, லெஸ் என்ட்ரி ஃபீஸும் கூட. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட், ருத்ராஜ் கெக்வாட், ஸ்ரேயாஸ் ஐயர், சிவம் தூபே, ரச்சின் ரவீந்திரா, நரைன், ரசல், ஜடேஜா, மோகின் அலி, ஸ்டார்க், அப்புறம் தீபக் சகர். ஸோ ருத்ராஜ் கெக்வாட் லாஸ்ட் மேட்ச் சைன் ஆவார் நினச்சி எஸ்ஆர்ஹெச் கூட, அதுலேயும் வந்து ஃப்ளாப். ட்ரீம் டீமுக்குள்ள வந்தாலும் அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க கிடையாது. ஸோ இந்த மேட்சாகவும் இவர் வந்து வைஸ் கேப்டனாக வர அளவுக்காச்சும், அதாவது ட்ரீம் டீம் வைஸ் கேப்டன் வர அளவுக்காச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரான்ற பார்க்கலாம். இவரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஸ்கே நம்ம கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணலாம் ருத்ராஜ் கெக்வாட. இன்னும் சைன் ஆகாத பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது நமக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். அப்புறம் ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 மேட்சஸாக சேம் பால் போட்டு அவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக புவனேஸ்வர் குமார் பாலுக்கு அவுட் ஆனார். அதுக்கு முன்னாடி அவுட் ஆன அதே பால் வந்து புவனேஸ்வர் குமார் போட்டார். ஸோ ரெண்டுமே சேம் பால் தான், சேம் ஷாட் அடித்து சேம் அவுட் ஆகிட்டார். ஸோ அவருக்கு அது ஒரு வீக்னஸ் இருக்குது. அதை இவர் இந்த மேட்ச் வந்து இது பண்ணி ப்ளே பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஸோ இவருமே இன்றைக்கி வந்து ஒரு ரிஸ்கி சாய்ஸு, கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். ஸோ ருத்ராஜ் கெக்வாட், ரச்சின் ரவீந்திராவை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். ஃபில் சால்ட், ருத்ராஜ் கெக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரகுவன்ஷி. பேட்டிங் வந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. ரகுவன்ஷி, நரைன், ரசல், மிச்சல், மொஹின் அலி, மிச்சல் ஸ்டார்க், முஸ்டபிசூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் அவைலபிளாக இருக்க தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறாரு சிஎஸ்கே vs கேகேஆர். ஹச்ரானா. ஸோ முஸ்டபிசூர் வைஸ் கேப்டன், கெக்வாட் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபில் சால்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரச்சின் ரவீந்திரா, ரசல், ஜடேஜா, மோகின் அலி, வருண் சக்கரவர்த்தி, தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, வைபவ் அரோரா. ஸோ தீக்ஷனாவும் இன்னும் சைன் ஆக கிடையாது இந்த சீசனில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவரையுமே நோட் பண்ணிக்கோங்க. சில இந்த சைன் ஆகாத பிளேயர்ஸ்லாம் அந்த ஒரு மேட்ச் சைன் ஆவாங்க, அப்போ வந்து ட்ரீம் டீம் வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் வர அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க தீக்ஷனாவையும். கேப்டன் ரச்சின் ரவீந்திரா, வைஸ் கேப்டன் ஃபில் சால்ட். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். எம்எஸ் தோனி, ரிங்கு சிங், சிவம் தூபே, ரஹானே, ரகுவன்ஷி, நரைன், ரசல், மோகின் அலி, முஸ்டபிசூர், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. ஸோ இம்பேக்ட் பிளேயராக வந்து வைபவ் அரோரா சூப்பராக ப்ளே பண்ணார். அதனால் ட்ரை பண்ணியிருக்கேன். மறுபடியும் பிளேயிங் 11 இருக்கலாம் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரகுவன்ஷி கேப்டன், ரஹானே வைஸ் கேப்டன். லாஸ்ட் மேட்ச் ரஹானே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணார். ஸோ அடிக்கவே முடியல அவரால், பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணார். மேட்ச் பார்த்துருப்போம் நம்ம. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபில் சால்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரச்சின் ரவீந்திரா, நரைன், ரசல், ஜடேஜா, மிச்சல், ஸ்டார்க், தீபக் சகர், ஹச்ரானா. கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், வைஸ் கேப்டன் மிச்சல்.
நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். எம்எஸ் தோனி, சிவம் தூபே, சச்சின் ரவீந்திரா, நரைன், ரசல், ஜடேஜா, ஆர் சிங், ஸ்டார்க், முஸ்டபிசூர், துஷார் தேஷ்பாண்டே, ஹச்ரானா. நரைன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். பயங்கரமாக ஹிட் பண்ணுறாரு இப்போது. பழைய நரைனை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் நம்ம ஆப்போனன்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே. ஸோ மேலே எம்எஸ் தோனி இருக்கார். எப்படினாலும் இவரை வந்து பிளான் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸும் ஹையாக இருக்குது. ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறோம். நரைனை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க அவுட் எடுத்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். டிசி கூட ஹிட் பண்ண விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். நரைனை கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அவர் வந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் நல்ல ஃபார்மில் ஹிட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சிவம் தூபே வைஸ் கேப்டன். ஃபில் சால்ட், ருத்ராஜ் கெய்க்வாட், ரிங்கு சிங், ரஹானே, நரைன், ரசல், மொயின் அலி, மிச்சல் ஸ்டார்க், ஷகர், முஸ்டபிசூர், தீக்ஷனா. ஸோ வைஸ் கேப்டன் ஸ்டார்க், கேப்டன் மொயின் அலி. லாஸ்ட் மேட்ச் மொயின் அலி 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனும் கூட. லாஸ்ட் மேட்ச் மொயின் அலி பேட்டிங் வரவே கிடையாது. ஸோ அவர் பேட்டிங்கும் வந்தாருன்னா நல்ல ஒரு பிக்காக இருப்பார். ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட்டுமே எடுத்தார் SRH கூட. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபில் சால்ட், ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, ரகுவன்ஷி, நரைன், ஜடேஜா, மிச்சல், மொயின் அலி, முஸ்டபிசூர், மிச்சல் ஸ்டார்க். ஸோ வைஸ் கேப்டன் வெங்கடேஷ் ஐயர், கேப்டன் ரிங்கு சிங். ரிங்கு சிங்க்குமே இன்னும் அவ்வளோவா சான்சஸ் கிடைக்கல. ஏன்னா முன்னாடியே பயங்கரமாக ஹிட் பண்ணிடுறாங்க. ரசல் வந்து பயங்கரமாக அவரும் ஹிட் பண்ணிடுறாரு. ஸோ ரிங்கு சிங்க்கு அவர் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இன்னும் எடுக்கவும் இல்லை. ஸோ ரிங்கு சிங்கை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சான்ஸ் கிடச்சிச்சின்னா அவர் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ அவரை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபில் சால்ட், கெய்க்வாட், ரிங்கு சிங், சிவம் தூபே, சச்சின் ரவீந்திரா, ரஹானே, ரசல், ஜடேஜா, மொயின் அலி, ஆர் சிங், முஸ்டபிசூர். கேப்டன் ரசல், வைஸ் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். ஃபில் சால்ட், எம்எஸ் தோனி, ஸ்ரேயாஸ் ஐயர், ரஹானே, ரகுவன்ஷி, நரைன், ரசல், ஜடேஜா, மிச்சல், முஸ்டபிசூர், ஹச்ரானா. ஜடேஜா கேப்டன் இந்த டீமில், வைஸ் கேப்டன் ஹச்ரானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி கரெக்டாக சேனல் அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்ஸும் இருக்குது. 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2K Tech தமிழ். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.